குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குட்செல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானமானது 242 பயணிகளை சுமந்து கொண்டு சென்ற விமானமானது விபத்தில் சிக்கியிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படும் போது விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் அச்சமூட்டும் வகையில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பெரும் கரும் புகை அந்த பகுதியையே சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும். ஸ்ட்ரெச்சரில் பல மக்கள் அழைத்து வரப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலையில் இது அகமதாபாத்தின் மெகானி நகர் என்ற பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விபத்தில் சிக்கியது ஏர் இந்தியா விமானம் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இப்போ விபத்திற்குள்ளான விமானம் குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாக இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய விமானம் ஏர் இந்தியா விமானம் 242 பயணிகளோட லண்டன் புறப்பட்ட விமானம். புறப்பட்ட உடனே டேக் ஆஃப்க்கு தயாராகும் போதே இந்த விபத்தானது ஆகியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக அந்த விமான விபத்தில் ஏராளமான பயணிகள் காயமடைந்துள்ளார்கள். உயிரிழப்பு குறித்து எந்த தகவலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த டேக் ஆஃபின் போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பதால் இதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் தொழில்நுட்ப கோளாறு ஏதேனும் இருந்திருந்தால் முதற்கட்டமாகவே தெரிந்திருக்கும். டேக் ஆஃபுக்கு முன்பாக அனைத்து என்ஜின்களும் சரிபார்க்கப்படும். அனைத்து தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதேனும் உள்ளதா, அனைத்து விஷயங்களும் சரியாக உள்ளதா விமானத்தில் என்பதெல்லாம் பார்த்திருக்கப்படும். ஆனால் இது டேக் ஆஃபின் போது நடந்திருப்பதால் ஒருவேளை பறவை ஏதாவது விமான என்ஜினில் சிக்கியதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தெல்லாம் பின்னர் தான் நமக்கு தெரிய வரும். தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி இந்த விமானம் லண்டனுக்கு புறப்படும் போது டேக் ஆஃபுக்கு தயாராகி சில நிமிடங்களிலேயே விமான நிலையத்திலேயே இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. இந்த கிராஷ் ஆனது நடந்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆன்போர்டு, அதாவது விமானத்திற்குள்ளே 242 பயணிகள் இருந்ததாக தற்போதைய தகவல் வந்திருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்றால் தற்போது அங்கு விபத்து நடந்திருக்கிறது. விபத்தில் அந்த தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் விமானத்தை தீயை அணைக்கும் வீரர்கள் 7 வாகனங்களில் சென்று அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பயணிகள் சிலர் காயமடைந்தவர் பயணிகளை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். முழு விவரங்களுக்காக நாம் இன்னும் சில நிமிடங்கள் காத்துக் கொண்டவே இருக்கும். தற்போது மீட்பு பணிகளானது அங்கு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இது குறித்த முழு விவரங்களை எந்த அதிகாரிகளும் தற்போதைக்கு தெரிவிக்க மறுக்கிறார்கள். இந்த விமான விபத்தில் உயிரிழப்பு ஏதேனும் நடந்திருக்கும் என்றால் விமானத்தின் அந்த காட்சிகளை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு பெரிய விபத்தானது நடந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு முழுமையான விமானம் அந்த இன்ஜினின் முழு பகுதியும் வெடித்து சிதறியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இதில் என்ன உயிரிழப்பு ஏதேனும் இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா இல்ல காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் என்பது விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. பார்த்திபன். ரைட், நன்றி பாரதிராஜா உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டு பெறலாம் செய்தியாளர் பாரதிராஜாவிடமிருந்து. தற்பொழுது அங்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மெகானி நகரில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பெரும் கரும் புகை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் மொத்தமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மீட்பு பணியில் பல்வேறு குழுக்கள் உடனடியாக ஈடுபடுத்தப்பட்டிருப்பதும் நம்மால் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. ஆனால் பலி எண்ணிக்கை குறித்தோ வேறு விவரங்கள் குறித்தோ தற்போது வரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வரவில்லை. நிலைமை ஒரு அளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பிறகு இது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழலில் மீட்பு பணிகள் அங்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை மட்டும் தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.